எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இரத்தமே சிந்தி சாட்சியை வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இந்த பாட்டு நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் அடிக்கடி நான் வீட்டில் பாடிக்கிட்டே இருப்பேன். எனக்கு பிடிச்ச ஸ்டான்ஸாக இது. அன்னைக்கு காலம் கடந்து பல வருஷம் ஆகி இப்போ நான் திரும்பி பார்த்தேன் அப்படின்னா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உண்மை பிரியனையா அப்படின்னு பாடியிருக்கேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை எப்படி போச்சு அப்படின்னா, காலையில் மாலையில் அப்படி ப்ரேயர் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன். ஆனால் உலகம் அப்படின்னு வரும்போச்சுல அது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரித்து பக்குவமே இல்லாத ஒரு பாவியாக நான் எத்தனையோ தடவை விழுந்து விழுந்து போயிருக்கேன். என்னுடைய அக்கிரமத்தினால் தேவனுடைய சமூகத்திலிருந்து எத்தனையோ தடவை விலகி போயிருக்கேன். ஸோ நம்மளுடைய மனசை வந்து ரொம்ப சந்தோஷமாக்கி களிப்பாக்கி விசாலமான ஒரு சிந்தனையை கொடுத்து மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸ்லாம் கொடுத்து நம்ம ஏதோ ஒரு பாவத்தில் நம்ம விலை பண்ணுகிறது தான் சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். ஸோ நம்மளும் என்ன செஞ்சிருப்போம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எத்தனையோ தடவை விழுந்து விழுந்து போயிருப்போம். ஸோ துன்பம்னு ஒரு வரும்போது நம்மளுக்கு ஸ்டாண்ட் இல்லாததுனால நம்ம விழுது அழுது புரண்டு தூக்குவார் ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் பொல்லாதவர்களால் குத்துண்டு சிக்குண்டு மாண்டு தேவன் நம்மளை கைவிட்டுட்டாரோ, இனிமேல் நம்மளால் இந்த சுச்சுவேஷன்லேருந்து மீள முடியாதோ அப்படின்னு சொல்லி நம்ம அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிற வேளையில் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிர்களால் நான் அவர்களை இழுத்தேன்னு சொல்லி, அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய சிச்சுவேஷன் திருப்பியும் மறுபடியும் நம்மளை தூக்கி நிலைநிறுத்திருக்கிறார் அப்படின்னா அதுவும் தேவனுடைய மகத்துவமான கிருபை மாத்திரமே. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய சிச்சுவேஷன் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இன்னைக்கு நம்ம காலையா இருந்தாலும் சரி மாலையா இருந்தாலும் சரி, இல்லை இன்னைக்கு வெளியே போக டைம் இருந்தாலும் சரி, எந்த மனுஷனையும் நம்பாம இன்னைக்கு நான் வந்து அவருடைய சமூகத்தில் மாத்திரம், அவருடைய சமூகம் மாத்திரம் சந்தோஷம், அவருடைய சமூகம் மாத்திரம் தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையா இருந்தாலும் சரி மாலையா இருந்தாலும் சரி மதியான வெயிலா இருந்தாலும் சரி இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா, உங்களோட முன்னாடி நான் இன்னைக்கு வேத வசனத்தை இன்னைக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அது தேவனுடைய மகத்துவமான கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் பலம் மாத்திரமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.